வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 25th ஏப்ரல் 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். டிக்டாக் நிறுவனம் அளித்த உறுதிமொழியை ஏற்று டிக்டாக் செயலி மீதான தடை உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் செயலிக்கு தடை விதித்தது எந்த உயர்நீதிமன்றம்? இதோட விடை சென்னை கிளை மதுரை உயர்நீதிமன்றம். அடுத்த செய்தி, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் 193 நூல்களை மறுபதிப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று துணைவேந்தர் கோ பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யார்? இதோட விடை முனைவர் கோ பாலசுப்ரமணியம். அடுத்த செய்தி, கரூர் அருகே 900 ஆண்டு பழமையான 3 நடுகற்கள் கண்டுபிடிப்பு. கரூர் பழந்தமிழ் வரலாற்றில் வஞ்சி எனவும் கருவூர் எனவும் அழைக்கப்படுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கருவூர் என பழந்தமிழ் வரலாற்றில் குறிப்பிடும் ஊர் எது? இதோட விடை கரூர். அடுத்த செய்தி, குறைபாடுகளுடன் குழந்தை பிறப்பதை தவிர்க்க கருக்கலைப்பிற்கான கால வரம்பை 24 வாரமாக உயர்த்த மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 2 முதல் 70 கோடி குழந்தைகள் பிறக்கின்றன. இவர்களில் 17 லட்சம் குழந்தைகள் குறைபாடுகளுடன் பிறக்கின்றன. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கருக்கலைப்பு கால வரம்பை எத்தனை வாரங்களாக மதுரை கிளை உயர்நீதிமன்றம் உயர்த்தியுள்ளது? இதோட விடை 24 வாரங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். எந்த ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் மக்களவை தேர்தலுக்கு பிறகு வழங்கப்படும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தேசிய திரைப்பட விருதுகள் மக்களவை தேர்தலுக்கு பிறகு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள அமைப்பு எது? இதோட விடை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம். அடுத்த செய்தி, தலைமை நீதிபதி மீதான புகாரை விசாரிக்க 3 நீதிபதிகள் தலைமையில் குழு நியமனம். நீதிபதிகள் NV ரமணா, இந்திரா பானர்ஜி, SA பாப்தே ஆகியோர் நியமனம். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தலைமை நீதிபதி மீதான புகாரை விசாரிக்கும் குழுவில் இடம்பெற்றவர்கள் யார்? இதோட விடை NV ரமணா, இந்திரா பானர்ஜி, SA பாப்தே. அடுத்த செய்தி, கேரளத்தில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 77.68% வாக்குகள் பதிவு. இது கடந்த 30 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலில் அதிகபட்சமாகும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கேரளத்தில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் சதவீதம் என்ன? இதோட விடை 77.68%. அடுத்த செய்தி, மகளிர்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கும் நாளாக ஏப்ரல் 24ஆம் நாள் இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது. இதன் கருத்தரு பேரழிவு மேலாண்மையில் பஞ்சாயத்துக்கள். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மகளிர்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கும் நாளாக அனுசரிக்கப்படும் நாள் எது? இதோட விடை ஏப்ரல் 24. அடுத்த செய்தி, கடந்த 2018 முதல் 2019ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி 7.97% வளர்ச்சி என மத்திய வணிகத்துறை தெரிவித்துள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 2018 முதல் 2019 இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி எத்தனை சதவீதம்? இதோட விடை 7.97%. அடுத்த செய்தி, தொழில் துவங்குவதை மேலும் சுலபமாக்க பல்வேறு அரசு அமைப்புகளிடம் 3 நாட்களில் அனுமதி பெறும் வகையில் ஒற்றை சாளர முறையை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு தொழில் துவங்குவதை மேலும் சுலபமாக்க எந்த முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது? இதோட விடை ஒற்றை சாளர முறை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்திக்க வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரஷ்யா சென்றுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, வடகொரிய அதிபர் எந்த நாட்டு அதிபரை சந்தித்துள்ளார்? இதோட விடை ரஷ்யா. அடுத்த செய்தி, சீன வர்த்தக வழித்தட மாநாட்டை புறக்கணித்துள்ளது அமெரிக்கா. சர்வதேச அளவில் வர்த்தக உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் சீனா அதிபர் ஷூ ஜின்பிங்கின் கனவு திட்டமானது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தக உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த
வர்த்தக வழித்தட மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதோட விடை சீனா. அடுத்த செய்தி, இந்தியாவுக்கு அருகில் உள்ள தீபெத் பீடபூமியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 6.3 அலகுலமாக பதிவு. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தீபெத் பீடபூமியில் சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் டேஷ் அலகுலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதோட விடை 6.3. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். கத்தாரின் தோஹா நகரில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை பியூ சித்ரா 100 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றுள்ளார். ஆசிய தடகள போட்டியில் இந்தியாவுக்கு இது 3வது தங்கமாகும். நடத்தும் நாடு கத்தார். கத்தாரின் தலைநகரம் தோஹா. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆசிய தடகள போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதோட விடை கத்தாரின் தோஹா. அடுத்த செய்தி, சீனாவின் சியான் நகரில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அமித் தன்கார் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி வென்ற இந்திய வீரர் யார்? இதோட விடை அமித் தன்கார். அடுத்த செய்தி, சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் PV சிந்து, சாய்னா ஆகியோர் முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதோட விடை சீனா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். சர்வதேச மலேரியா விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 25. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச மலேரியா ஒழிப்பு தினம் எது? இதோட விடை ஏப்ரல் 25. அடுத்த செய்தி, வானொலியை கண்டுபிடித்த மார்க்கோனி பிறந்த தினம் ஏப்ரல் 25. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, வானொலியை கண்டுபிடித்தவர் யார்? இதோட விடை மார்க்கோனி. இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் விமான பொறியாளர் யார்? இதோட விடை ஹீனா ஜேஸ்வால். அடுத்த கேள்வி, மறைமுக வரி மற்றும் சுங்க வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதோட விடை 1964. மூன்றாவது கேள்வி, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் முதல் ஊழல் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இதோட விடை TK ஜெயின். நான்காவது கேள்வி, அமெரிக்காவிற்காக சவுதி அரேபியாவின் இதோட விடை ரீமா பிண்ட் பந்தர். ஐந்தாவது கேள்வி, GPS உதவி இல்லாமல் நடமாடும் உலகில் முதல் ரோபோட் எது? இதோட விடை ஆன்போட். இவ்வளோ நேரம் நம்ம நேற்று குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம இன்னைக்கான குவிஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். இந்தியாவில் முதன்முறையாக முதியோர் தடுப்பூசி திட்டம் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான உணர்வு பூங்கா அமைக்கப்பட்ட இடம் எது? மூன்றாவது கேள்வி, தெற்காசிய பிராந்திய இளையோர் அமைதி மாநாடு நடந்த நகரம் எது? நான்காவது கேள்வி, 2019 ஜனவரி முதல் கிம்பர்லி செயல்முறைக்கு தலைவராக உள்ள நாடு எது? ஐந்தாவது கேள்வி, எந்த நகரத்தில் இந்தியாவில் முதல் ஆந்தை விழா நடைபெற்றது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.